எல்லாருக்கும் வணக்கம். போன 11ஆம் தேதி இயக்குனர் எம் பாரதி ராஜாவோட நல்லடக்கம் வத்தலக்குள்ள நடந்தது. அதுல சாரு நானும் பக்கத்துல உட்கார்ந்துருந்தோம். அந்த மயான கரையில பாக்கியராஜ் சார், இந்திய திரையுலகின் திரைக்கதை மாமன்னன் அவர். அவருடைய மரணம் நான் கிளம்புறேன், அப்படித்தான் தகவல் கிடைச்சு. எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை, இந்திய திரையுலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. அந்த துயரத்தோடு தவிர்க்க முடியாமல் இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு என்கிட்ட பேசுறாரு பாலாஜி. பேசுறாரு, சார் நான் அந்த மாதிரி பாலாஜி திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன், ஒரு படம் பண்ணுறேன். வழக்கமாக கேட்க முடியாது, அதுக்கு படம் பண்ணியிருக்கலாம், யாரெல்லாம் ஒர்க் பண்ணேன் அதெல்லாம் கேட்குறான். நான் D3ன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, D3ன்னு நான் நம்ம கவனத்துக்கு வந்ததில்லை. சரி, வழக்கமாக ஏதோ ஒருத்தர் சொல்கிறாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். எதை பற்றியும் ஆர்வம் இல்லாமல் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் அமெரிக்காவில் இருக்கேன் சார், அங்கே உள்ள சம்பாத்தியத்தை வச்சு தான் இதை நான் பண்ணலான் இருக்கேன். ஒன்று சார், நான் சரியாக பிடி கொடுக்காம போய்கிட்டே இருந்தேன். ஒன்று சார், இந்த படம் எடுப்பேன், இது தோத்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அமெரிக்கா போயிடுவேன் அப்படின்னாரு. இந்த ஒரு வார்த்தைக்கு நான் அவர்கிட்ட மறுபடியும் எதுவுமே பேசலை. தேதியை கேட்கல, சம்பளத்தை கேட்கல, எதுவுமே பேசலை. சரி பாலாஜி பண்ணுறேன் பழைய. அன்னைக்கு அந்த ஃபோனில் பேசுகிற போது அவர் மேலே இருந்த எனக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு அன்பும் என்ன, அது கடைசி வர இப்ப வர அவர் ஒரு இயக்குனராகவே நான் பார்க்கல. இந்த படத்துல இயங்கின யாரையுமே அவங்க மனைவியில இருந்து குடும்பமா தான் இருந்தாங்க. அங்கே போனா டைரக்டர், இந்த ப்ரொடியூசர், மூணு ப்ரொடியூசர் நின்று பேசினாங்களே, நடுவில் இந்த ஒயிட் ஷர்ட்ல இருந்தார் இல்லையா, அவரெல்லாம் அவர் கூட தம்பி நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் இது வரைக்கும் அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்க தெரியுவாங்க. ஏன்னா மனைவி பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு தெரியுவாங்க. பரிதாபமா இருக்கு, பார்க்க சங்கடமா இருக்கு. நம்மலாம் பிள்ளை ஊட்டி பேரம்பத்தியெல்லாம் பெற்று விட கண்டாளுங்க குடும்பமா அலைவாங்க. இன்னொன்று நான் அன்னைக்கே சொன்னேன், நம்ம மேக்கரைக்கு காரில் ஏற்றிட்டு போய்கிட்டு இருக்காரு, அவருடைய சொந்த காரில் ஏற்றி போய்கிட்டு இருக்காரு. அது இப்படி இவ்வளவு பெரிய பாறைகளும் இதுகளும் கல்லுகளும் சட்டக்கு புட்டக்குன்னு வண்டி இப்படி விழுந்து போகுது. பாலாஜி ஓட்டிட்டு போறாரு. அங்கே போய் மேக்கரைன்னு அங்கே ஒரு இது மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு. ஜூனியர் ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்காங்க. இருட்டு, நைட்டு 1 மணி 2 மணி. இது பார்த்தேன், பாலாஜி உங்க உழைப்புக்கு உங்க மனசுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையும். தொழில புகழுக்காக நேசிப்பாங்க, பொருளுக்காக நேசிப்பாங்க. என்ன சினிமா அப்படித்தான், மற்ற எந்த தொழில் மற்றதெல்லாம் விட்டுங்க, சினிமாவை புகழுக்காகவும் பொருளுக்காகத்தான் எல்லாம் நேசிக்கிறான். என்ன ஆனால் பாலாஜி அவர் பார்த்தீங்கன்னா அப்படி இன்னொன்னு, எந்த பெரிய பட்ஜெட் உள்ள படத்துக்கு கூட இப்படி லொகேஷன் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. பூரா மலையடி வாரம், காடு. என்ன இங்க பாத்தீங்கன்னா முக்கூடல், அங்க அம்மா சமுத்திரம், அங்க பாத்தீங்கன்னா குற்றாலம், மேக்கரை, இங்க பாத்தீங்கன்னா வண்டி பெரியாறு, அங்க அச்சங்கோயில், பூரா காட்டுக்குள்ள, தெருவுக்குள்ள படத்துக்கு வேலை இல்லை. தெருவுக்குள்ள படத்துக்கு வேலை இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா பூரா அப்படி எடுத்து, எனக்கு நான் அப்படி நினைச்சேன், சந்தேகப்பட்டேன். நான் இந்த ட்ரெய்லரை பார்க்குற வரை, இவ்வளவு கூட்டத்தை இந்த கிரீன் பார்க்ல பார்க்குற வரை இந்த படத்து மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. காரணம் என்னன்னா, அப்படி ஒரு தாகத்தோடு வெறியோடு காசுகளை கொட்டிக்கிட்டு அழைச்சிக்கிட்டு, நான் அம்பாசமுத்திரம் ஆத்துக்கரையில் நைட்டு சூட்டை முடிச்சுட்டு காலையில் அங்கிருந்து கிளம்பி மதுரை வந்துக்கிட்டு இருக்கேன் காரில். அவ்வளோதான் ஒரு 30-40 கிலோமீட்டர் தான் வந்திருப்பேன். பாலாஜிங்கிறேன், எங்கே விட்டாரு சார், சேலம் ஏற்காடு வந்தேன் சார். எங்கே இருக்கு அம்பாசமுத்திரம், எங்கே இருக்கு சேலம் ஏற்காடு, எங்கே இருக்கா? நைட்டோட நைட் அப்போ காலையில் இறங்கிட்டாரு சேலம் ஏற்காட்டில். அப்படி ஒரு உழைப்பு, உறக்கம் இல்லாம அப்படி உழைச்ச மனுஷன் பாலாஜி. நல்ல மனுஷங்கிறதுனால இந்த பாராட்டுலாம் இல்லை, படைப்பும் அப்படி கொடுத்துருக்காரு. என்ன, அதாவது ஒரு ஓவியன் இருக்கான்னு, சாதாரண ஒரு ஓவியன் அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி, இது மூக்கு, இது கண்ணு போடுறேன், இது காது போடுறேன்,
முடி நல்லா போடுறேன், சட்டையை போடுறேன் அப்படின்னு பார்க்க வரைய நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இதுன்னு தெரியும். ஏன்னா இது ஒரு ஒரு ஆம்பளையை வரைகிறேன், ஒரு பொம்பளையை வரைகிறேன் அப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கலாம். ஆனா இந்த ஓவியன் போட்டாங்க ஒரு ஓவியம், ஏன்னா என்ன வரைகிறான்னு தெரியல, எந்த கோட்டை கிழிக்கிறேன், என்ன பண்றேன்னு தெரியல, உண்மை தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஆர்ட் வந்து நிற்குது, ஒரு நவீன ஓவியம் வந்து திரையில நிற்குது. அவன் தான் பாலாஜி. பாலாஜி அன்னைக்கு நீங்க சொன்னீங்க சார், தோத்துட்டேன்னா மூட்டை கட்டிட்டு அமெரிக்கா போயிடுவோம். நீங்க நிச்சயம் போக மாட்டீங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் உங்களுக்கு மிகப்பெரிய இடம் இருக்கிறது. எல்லாரும் உங்க ஆதரவை தரணும். ஊடக நண்பர்கள் இந்த படத்துக்கு பெரிய ஆதரவை தரணும். நிச்சயமா நான் பங்கெடுத்த இந்த படம் ஒரு மிகச்சிறந்த படமா இருக்குன்னு நம்பிக்கையில விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.